கூட்டு விளைவு அத்தியாயம் 1 பகுதி 6. கூட்டு விளைவின் பயனை நீங்கள் அறுவடை செஞ்சுருக்கல. தொடர்ந்து மேற்கொள்ளப்படுற சிறிய புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்புகளிலிருந்து பிரம்மாண்டமான வெகுமதிகளை அறுவடை செய்கின்ற கொள்கை தான் கூட்டு விளைவு. அவற்றின் விளைவுகள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது குறித்து மேற்கொள்ளப்படுகின்ற செயல் நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்கவையாக இருப்பதாக உங்களால் உணர முடியாது என்பதன் இதன் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய வருவாயை அல்லது வேறு ஏதாவது ஒரு அம்சத்தை மேம்படுத்த நீங்கள் இந்த உத்தியை பயன்படுத்தும் போது முதல்ல ஏற்படுற மாற்றங்கள் மிகவும் நுட்பமாக இருக்கும் என்பதால் அவை உங்கள் பார்வைக்கு வராமலே போயிடும். இச்சிறிய மாற்றங்கள் உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்தாது, பெரிய வெற்றிகளை ஈட்டித்தராது. பின் எதற்காக நாம் இவ்வளோ கஷ்டப்பட வேணும்? கூட்டு விளைவின் எளிமை பலரை அதை அலட்சியம் செய்ய தூண்டிவிடுகிறது. எடுத்துக்காட்டாக, ஓடுகின்ற பழக்கத்தை தொடங்கிய 8வது நாள் தங்களுடைய இடையில பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாததன் காரணமாக அந்த பழக்கத்தையே நம்ம நிறுத்திடுறோம். இல்லை, பியானோ பயிற்சி தொடங்கிய 6 மாதத்தில் அடிப்படை சுருதியை தவிர வேறு எதையும் வாசிக்க முடியல என்பதால் அதை நிறுத்தி விடுறோம். அதுபோல் தன்னுடைய ஓய்வூதிய திட்டத்தில் போடுன்ற பணம் குறிப்பிடத்தக்க அளவு வளர்றதில்லை என்பதோடு அதை வெளியே எடுக்கவும் முடியாது என்பதால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அதை நிறுத்திடுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறிய வெளிப்பார்வைக்கு முக்கியத்துவம் அற்றவையாக தெரிகிற விஷயங்களை தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு மேற்கொண்டு வந்தால் அவை மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை அவங்க புரிஞ்சு கொள்றதில்லை. சிறிய புத்திசாலித்தனமான தேர்ந்தெடுப்புகள், விடாப்பிடியாக தொடர்தல், நீண்ட காலம் மிகப்பெரிய வித்தியாசம். இதை சில விரிவான எடுத்துக்காட்டுகள் மூலமாக இப்போது பார்க்கலாம். தொடர்ந்து கேட்போம். நன்றி.